நாமக்கல் பொம்மைக்குட்டை மேட்டில் நேற்று நடைபெற்ற கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் 2வது உலக கொங்கு தமிழர் மாநாட்டில் 1,00,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மாநாட்டு திடலுக்கு அருகில் உள்ள கோவிலில் இருந்து பெண்கள் மேளதாளங்கள் முழங்க முளைப்பாரியுடன் வருகை தந்தனர். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அக்கட்சியின் கொடியை ஏற்றி மாநாட்டை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவர்களின் பரதம், கரகாட்டம், ஒயிலாட்டம், கோலாட்டம் உள்ளிட்ட 15 வகையான கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. மானம் என்று வந்தால் தலை கொடுக்கும் வம்சமடா, பெண் மானம் என்று வந்தால் தோள் கொடுக்கும் எங்கள் கூட்டமடா. மற்றொருவன் மோதவிட்டான் சீமையில புள்ள உறவெல்லாம் கூடுதடி, கொலசாமி கோயிலில நம்ம சனமெல்லாம் சேருதடி. மாநாட்டில் பேசிய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தங்கள் கட்சி அங்கம் வகிக்கும் கூட்டணி தேர்தலில் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி எந்த கூட்டணியில் இருக்கிறதோ அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும். முன்னதாக மாநாட்டில் மொத்தம் 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும், அவிநாசி அத்திக்கடவு திட்டம், மேட்டூர் உபரிநீர் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நெல், பால், மஞ்சள், மரவள்ளி கிழங்குகளுக்கு உரிய விலை வழங்கி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை விவசாயத்திற்கு முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது.